எனது ஆலியா அண்ட் சஞ்சய்வுக்கு திரும்பவும் 3வது பாப்பாவா? சொல்லவே இல்ல ஆலியா அப்படின்னு கேக்குற மாதிரி தானே இருக்கு. பட் இங்கதான் சின்னதா ட்விஸ்ட் இருக்கு. அதை அவங்களே ரிவீல் பண்ணிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோவை ஆலியா மானசா அவங்களோட இன்ஸ்டா ஐடியில போஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா சஞ்சய் படுத்துக்கிட்டே ஒரு குழந்தை கூட விளையாடிட்டு இருக்காரு. அந்த பக்கமா ஆலியாவும் உட்கார்ந்துருக்காங்க. என்னடா இது இவங்களோட 3வது குழந்தையா இது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இதை பார்க்கும்போது அந்த குழந்தைக்கு எப்படி ஒரு 5 மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன். சும்மா ஜாலியா விளையாடிட்டு இருக்கு. அந்த பக்கமா ஆலியா உட்கார்ந்துருக்காங்க. உங்களுக்கு எப்போ 3வது குழந்தை பிறந்தது, 3வது பாப்பா எப்ப பிறந்தது அப்படின்ற மாதிரி தான் கேக்குற மாதிரி இருக்கு. ஆல்ரெடி இவங்க 2 பேருக்கும் ஐலா அண்ட் அர்ஷ் அப்படிங்கிற ஒரு பையனும் ஒரு பொண்ணும் இருக்காங்க. இது இல்லாம இது 3வது குழந்தையா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அதுதான் இல்ல. இது வந்து சஞ்சீவோட பிரதரோட பையனா. சோ அதுதான் இவங்க வந்து இங்க போட்டிருக்காங்க. இந்த வீடியோ போஸ்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் இவங்க 2 பேரும் பாத்தீங்க அப்படின்னா சின்ன திரையிலே சூப்பரான ஒரு ஜோடி. ஒரு தனியார் தொலைக்காட்சியில வெளியான ராஜா ராணி அப்படிங்கிற சூப்பரான சீரியல் மூலமா 2 பேரும் காதலிச்சு அதுக்கப்புறமா கரம் பிடிச்சாங்க. இவங்களுக்கு ஐலா அண்ட் அர்ஷ் அப்படிங்கிற 2 குழந்தைகள் இருக்காங்க. இந்த குழந்தை சஞ்சீவ் அவர்களோட பிரதரோட குழந்தையா. அந்த குழந்தை உட்கார்ந்து அவர் மேல விளையாடுறத பார்த்தா இவங்க 2 பேருக்கும் எப்படா 3வது குழந்தை பிறந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நெட்டிசன்ஸ் எல்லாம் கேள்வி கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. பட் அதுதான் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஆலியாவும் அவங்களோட இன்ஸ்டா போஸ்ட்ல போட்டிருக்காங்க. இட்ஸ் ஜஸ்ட் a வீடியோ வித் மை ஹஸ்பண்ட்ஸ் பிரதர்ஸ் சன் அப்படின்னு போட்டிருக்காங்க. சோ இது பார்த்த உடனே தான் அப்பாடா இல்லையா அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு தோணுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பத்தி அண்ட் ஆலியா மானசாவை பத்தியும் சஞ்சீவ் பத்தியும் ஏதாவது கமெண்ட் இருந்தா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி எங்களுக்கும் தெரிவிங்க. நீ எப்படி இங்க வெளிநாட்டுல தான் இருந்த, எப்படி திடீர்னு வந்து நிக்கிற அப்படின்னு சர்ப்ரைஸ் பண்ண தன்னுடைய ஃப்ரெண்டை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிருக்காரு இவரு. அகில் ஷர்தக் அபிஷியல் அப்படின்ற பேஜ்ல இருந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா இவர் ஒரு பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்டும் கூட தெலுங்குல. இவருடைய ஃப்ரெண்டு தான் இவருக்கு இப்படி ஒரு சர்ப்ரைஸ் பண்ணிருக்காரு. வெளிநாட்டுல இருந்து சொல்லாம கொள்ளாம வீட்டுல இருக்கிறவங்களோட மட்டுமே பிளான் பண்ணிட்டு அப்படியே திடீர்னு வந்து காலிங் பெல் அடிச்சு கதவை திறக்க பார்த்தா வெளியில தன்னுடைய ஃப்ரெண்டு நிக்கிறாரு. இத பார்த்து இவரு பயங்கரமா ஷாக் ஆயிட்டாரு. என்னப்பா நீ வெளிநாட்டுல தான் இருக்கணும், எப்படி இங்க வந்த, என்னது அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா அவரோட அம்மாவும் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. ஓ எல்லாம் பிளான் பண்ணி தான் இப்படி பண்ணிருக்கீங்களா அப்படின்னு தன்னுடைய ஃப்ரெண்ட கட்டி தழுவி தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி இருக்காரு. நம்மளுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒவ்வொரு பக்கம் இருப்பாங்க. ஸோ அவங்கள பார்க்கணும் அப்படின்னு நம்ம ரொம்ப நாள் பிளான் பண்ணுவோம். பட் அதுக்கு டைம் கிடைக்கவே கிடைக்காது. இப்படி திடீர்னு நம்மளுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லாம கொள்ளாம நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம முன்னாடி நின்னா எப்படி இருக்கும், அந்த ஃபீலே வேற மாதிரி இருக்கும்ல. அதுக்கு ஈடுணையே ஆகாது. அப்படி ஒரு உச்சக்கட்ட சந்தோஷம் நமக்கு கிடைக்கும். அப்படிதான் இவங்களும் இங்க ஃபீல் பண்ணிருக்காங்க. பார்க்கும்போதே அவ்வளோ அழகா அவ்வளோ சூப்பரா இருக்கு. இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.